Hi guys, hi. Welcome to RSA Talkies. RSA Talkiesக்கு இந்த அஃபிஷியல் ரிவ்யூ வீடியோவில் வரவேற்கிறது உங்கள் ஃபேவரட்டான ஆர் சபரீஷ் ஜெகநாதன். ஹாய் guys, ஹாய். கைஸ், சத்தம் கம்மியாக இருக்கிற டைம் நைட் டைம் அப்படிங்கிற நைட் டைமை செலக்ட் பண்ணி நைட்டில் ரிவ்யூ போடுறேன். அண்ட் என்னுடைய ரிவ்யூ 2 டேஸ் ஃபேமிலியோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்னுடைய லைவெல்லாம் பார்த்துருப்பீங்க. லைவில் போன லைவில் நிறையா நல்ல விஷயங்கள் என்னால் சொல்ல முடிஞ்சது. அதை தொடர்ந்து நம்ம இந்த ரிவ்யூவில் ஸ்ட்ரெயிட்டாக குதிச்சிடும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ரிவ்யூ கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எதேச்சியாக பார்த்த ஒரு படம், அந்த எதேச்சியாக பார்த்த ஒரு படத்தை நான் ரிவ்யூ போடுறேன். ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ இந்த படத்தோட பேர் ஏஸ் அப்படிங்கிற படம். ஏசிஇ ஏஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கார்டில் ஏஸ் அப்படிங்கிற கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ஏஸுங்கிற கார்டு வச்சு சில விஷயங்கள் பண்ண முடியும் நம்மளால். ஏஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரம்ப் கார்டை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணி பண்ண முடியும். அந்த ஏஸ் அப்படிங்கிற கார்டு யூஸ் பண்ணக்கூடிய கேம், போக்கர், இந்த மாதிரி கார்டு கேம்பிளிங், இந்த மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட அந்த கேம் கான்செப்டில் கொஞ்சம் அந்த கேமு சீட்டிங் அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஏஸுங்கிற படம். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸ் நம்ம ஓகே பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது படம். ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப சூப்பர், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் போர் அடிக்காமல் படம் போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுத்த படம் தான் இந்த ஏஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற பேர் ஆறுமுககுமார். இந்த படத்தை எழுதியிருக்கிறதும் அவர் தான், ப்ரொடியூஸும் அவர் தான் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி 51 அப்படிங்கிற டைட்டில் கொண்ட அந்த படம் தான் ஏஸுங்கிற படம். விஜய் சேதுபதி சார் தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ருக்மிணி வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஹீரோயினாக நடிச்சிட்ருக்கவங்க, அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக தமிழில் முதல் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய பப்ளு பிருத்திவிராஜ் ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோலில் ஒரு ஒரு உமனைசர் மாதிரியான ரோலில் நடிச்சிருக்காரு. ஆனால் மலேசியன் போலீஸாக இருக்கார். மலேசியன் போலீஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு உமனைசர் மாதிரியான கொஞ்சம் அக்லியான ரோலில் நடிச்சிருக்காரு. அவர் ரோல் அந்த மாதிரி ரோலுங்கிறதுனால ரொம்ப நாள் கழிச்சு அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு பக்கம் யோகி பாபு இதில் அறிவுக்கரசன் அறிவுன்னு சொல்லிட்டு அவருடைய யூஷுவல் காமெடி ரோலில் நடிச்சிருக்காரு. அவருடைய காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஓரளவுக்கு அவரோட காமெடி, அவர் எல்லாத்தையும் சொதப்புற விஷயம், ஹீரோ யோசித்து பண்ணுவார். ஆனால் இவர் எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டே இருப்பார். அந்த சொதப்புற விஷயம் காமிக்கலாக கொண்டு போயிருக்காங்க. அண்டு யோகி பாபு அண்ணா நிறைய படத்தில் ஃபுல்லாக வராங்க, படத்தில் ஃபுல் ரோலில் வராங்க. பட் யோகி பாபு அண்ணா கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சதுக்கப்புறம் திரும்ப பழையபடி காமெடி ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் இதில் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. வழக்கமான காமெடி ரோலில் தான் அவர் பண்ணியிருக்காரு. வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. அவர் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நான் இருக்கேன். அதை அது முடிவு பண்ணதுக்கப்புறமா அந்த படத்தோட ரிவ்யூவை நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்க்ரீன் பிளேக்காக கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். ஒரு போர் அடிக்காமல் படம் போகணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் இஸ் ஆல் அபவுட். அண்ட் படம் முழுக்க மலேசியாவில் எடுத்திருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஏஸுங்கிறது அந்த கார்ட் சம்மந்தப்பட்ட கேம், நிறைய கேம்ஸ் இருக்கும். அதில் போக்கர் அப்படிங்கிற ஒரு கேமில் இந்த ஏஸுங்கிற ஒரு கார்டு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோதான் எனக்கும் கார்டு பற்றி தெரியும். ஏன்னா கார்டு, கேம்பிளிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக தெரியாது. நான் இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடினது கிடையாது. அன்எத்திக்கல் வேங்கிறது என்னுடைய ஃபேமிலியோட நம்பிக்கை.
ஸோ என்னுடைய பர்சனல் நம்பிக்கையை தாண்டி ஒரு ஒரு படமாக ஒரு ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா, கதை அப்படின்னு ஓகே கஷ்டப்படுற நிலமையில இருக்க ஒரு ஹீரோயினுக்கு ஒரு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஹீரோ யாருங்கிறது பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. படம் பார்க்க லாஸ்ட்டில் தான் நான் ஹீரோவுக்கு வந்து ஒரு பெருசாக இதுதான் பர்டிகுலராக பேர் அப்படின்னு ஒரு பேர் கிடையாது. இன்னொருத்தரோட நேமை தான் அவர் தன்னுடைய நேமாக வச்சுருக்காரு. போல்ட் கண்ணன் அப்படிங்கிற நேமாக வச்சுருக்காரு. அதுக்கு அவர் என்ன போல்ட் கண்ணன் என்ன ரொம்ப போல்டாக எல்லாத்தையும் பண்ணிடுவியார்னா, அப்படி இல்லை, எவ்வளோ விஷயங்கள் சுற்றி அநியாயம்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நட்டு போல்ட்டெல்லாம் திருடிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டரில் வராரு. அவருடைய ரியல் நேம் யார் என்னங்கிறதே இந்த படத்தில் பெருசாக வரலை. ஸோ அது வந்து அன்ஐடென்டிஃபைடான படமாகவே இருக்குது. ஸோ படத்தில் இவர் வந்து யோகி பாபு அண்ணாக்கு இன்டர்வியூ சார். யோகி பாபு அண்ணா வந்து மலேசியாவில் குப்பை பொறுக்கிற ஒரு வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. அதுவுமே இனிஷியலாக தெரியாது. பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி காரெல்லாம் வாங்கி வாடகைக்கு வாங்கி, இப்போ பென்ஸ் கார் லெவலுக்கு ஒரு கார் வாடகைக்கு வாங்கி அந்த காரில் வந்து நம்ம போகலாம், நானே சொந்த கார் வச்சுருக்கேன், நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற அந்த பந்தா அலட்டல்லாம் நிறையா இருக்கும். யோகி பாபு அண்ணாக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த படத்தில் வந்து காமெடி ரோல் தான். ஸோ காமெடி ரோலில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு அண்ணா கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா யோகி பாபு அண்ணாக்கு விஜய் சேதுபதி வராரு, போல்ட் கண்ணன் பேர் சொல்லிட்டு வராரு. பட் யார் என்னங்கிறது தெரியல. யார் என்னங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு 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 டைம் இருக்கும்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பஸ்ஸில் இவர் ஒரு நாள் போயிட்டுருக்காரு. பஸ்ஸில் வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இவர் ஏற்கனவே திருட்டு வேலையில் ஈடுபடுறத ஹீரோ, அதாவது விஜய் சேதுபதி அண்ணாவோட அந்த கண்ணன்கிற கேரக்டர் வந்து ஏற்கனவே திருட்டு வேலையில் ஈடுபடுறத இவங்க பார்த்துருக்கனால பஸ்ஸில் யாரோ ஒருத்தரோட பர்ஸை அடிச்சிடுறாங்க. இவர் கையில் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை மாட்டி விட்றேன். ஆனால் ஹீரோ கையில் இல்லை. அதுக்கப்புறமா ஹீரோ போய் உரிமையாக போய் என்னை பார்த்தா உனக்கு என்ன திருட மாதிரி இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான தமிழ் படத்தில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு சாதாரண ஒரு மசாலா படத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நார்மலான இதுதான். ஸோ ஓகே, படம் வந்து ஒரு நார்மலான படமாக தான் போக போகுது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக போக போதா, ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்குமா படம், ஏசுங்கிற ஒரு கார்டு கேம் மாதிரி ஏதாவது கேம் மாதிரியாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் இவர் யார் இவர் என்னங்கிறத சஸ்பென்ஸாக கொண்டு போயிருக்கிறது வந்து ஓகே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து படம் வந்து ரொம்ப போராகவோ லேகாவோ இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்காதுங்கிற ரீசனுக்காக வேண்டி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உட்காந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இவர் யார் என்னங்கிற விஷயமே தெரியவில்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா தான் தெரிய வருது கதை போக போக ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதர், அந்த ஸ்டெப் ஃபாதர் கேரக்டரில் தான் பப்ளு பிருத்திவிராஜ் சார் வராரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை வந்து கொஞ்சம் அக்லியான ரோலில் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் வில்லனிக்கான ரோல், அவர் முன்னாடி வில்லன் ரோல் நடிச்சது வந்து அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். பட் இது வந்து இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இவர்கிட்ட கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த பொண்ணு வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் லேபர் வேலை என்னென்னலாம் வேலை கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு பல இடங்களில் இந்த பொண்ணு வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. சரி, ஏதோ கஷ்டத்துலாம் இருக்காங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவான ரோல். ஏன்னா அவர் வந்து அவர் யாருங்கிற ஐடென்டிட்டியை வெளியில் ரிவீல் பண்ணாமல் அவர் ஒரு ஹோல்டு பண்ணியே வச்சுட்ருக்காரு. அது வந்து ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு ரோல். ஸோ இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ரோலில் தான் இவர் வந்திருக்காரு. ஸோ ஓகே, கால்குலேட்டிவாக ஏதோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளை நினைக்க வைக்கிறார். ஓகே ரைட்டு, படம் ஃபார்ட்டில் எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக லாக் ஆகாமல் போகும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கட்சி திடீர்னு என்ன ஆகுது, கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிறதுக்காக யோகி பாபு அண்ணாவை அப்ரோச் பண்ணுறாரு. எதுக்காக கடன் வாங்கணும் அப்படிங்கிற யோகி பாபு அண்ணா கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்து ஏற்கனவே கடனில் இருக்கிறது தெரிய வருது. அவங்க வேலை பார்க்குற கடையில் இவர் வந்து 10,000 வெள்ளி நான் வந்து உனக்கு தரேன், உனக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்றாரு. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு
துபாயில் ஒரு 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 ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கன்விக்டோட கனெக்ஷன் இருக்குது, நீ வந்து எமோஷனில் மாட்டிக்காத அப்படின்னு அந்த கன்விக்ட் வந்து விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட சொல்கிறாரு. ஸோ இது யாரோ பெரிய ஆள் பெரிய ஆள் ஏதோ ஒரு பெரிய பாஷா மாதிரி ஒரு பெரிய கதை வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பை தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புலேயே தான் கதை ட்ராவல் ஆகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் அந்த லோன் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்துவட்டி முதலை, அந்த முதலையாக ஒருத்தர் வராரு. பிஎஸ் அவினாஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த தர்மா அப்படிங்கிற ரோலில் நடிக்கிறாரு. அவர் வந்து பால் பார்த்தாலே ரொம்ப டஃப்பாக ரவுடி லுக்கில் தான் இருப்பார். அவர்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் கடன் வாங்கலை. அங்கே வந்து போக்கர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே அவருடைய திறமையை காமிக்கிறாரு. திறமையை காமிச்சு அவர் போக்கர் கேம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளவு நல்லா விளையாடுறாரு. நல்லா அவர் எப்படி கேம் விளையாடணுமோ, எதிராளியோட மைண்ட் கேமை வந்து புரிஞ்சுது, எதிராளியோட மைண்ட் எப்படி திங்க் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுட்டு அவர் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டு கேமில் விளையாடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த கார்டு கேம் தான் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த போக்கருங்கிற கேம், ஒரு கேம் ரசிக்கிறவங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே பரவாயில்லப்பா, ஒரு கேம் மாதிரி படம் காமிச்சிருக்காங்க, ஏதோ வரப்போகுது, ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு கம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஓகே ஏதோ வரப்போகுது, இவரும் கால்குலேட்டிவாக இருக்காரு. ஓகே இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் நம்ம வந்து கால்குலேட்டிவாக இருக்கணுமே, கால்குலேட்டிவாக இருந்தால் தானே எல்லாரையும் சமாளிக்க முடியும், நம்மளை ஏமாற்ற முடியும், நம்ம ஏமாற்றி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த தொனியிலேயே தான் கதை வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரி ஹீரோயினுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு போல், பட் இவர் யாருங்கிற கதையை இன்னும் வரலையே. இந்த கேரக்டருக்கு ஏதோ பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும் அப்படி கற்பனை பண்ணியிருப்பாங்களோ. ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு கற்பனை படம், இது வந்து கற்பனை படம் அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து சொசைட்டியில் இருப்பாங்க. இந்த மாதிரி பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு கதைன்னு ஒருத்தர் வந்து எழுதியிருப்பாங்க ஆப்வியஸ்லி, இல்லையா? ஏன்னா கதைங்கிறது எங்கேயோ ஒரு ஐடியாலேருந்து எடுக்கிற கதை தானே. சரி ஓகே, எப்படினாலும் ரொம்ப போர் அடிக்காதுப்பா அப்படிங்கச்சு. எஸ், போர் அடிக்காமல் படம் போகுது. என்ன ஆகுது, இவர் போக்கரில் கிட்டத்தட்ட ஜெயிக்கிறாரு. ஜெயிக்க போகும்போது அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுறாரு, ஏஸ்பேட் அப்படிங்கிற அந்த ட்ரம்ப் கார்டை அதை வச்சு சீட் பண்ணிடுறாரு. ஏதோ பண்ணிவிட்டு சீட் பண்ணிடுறாரு. அவர் சீட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுது, என்ன ஓம்கிட்டையும் ஒரு கார்டு இருக்குது, இங்கேயும் கார்டு இருக்குது, அப்போ நீ ஃபவுல் பண்ணியிருக்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. விஜய் சேதுபதி தான் கண்டுபிடிச்சாரு. ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், நான் தான் இங்கே பெரிய கை, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு வில்லன் டயலாக் சொல்ல, வில்லனோட நடிப்பு ரொம்ப மிரட்டலாக இருக்குது. அதுவும் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் பார்க்கவே ரவுடி லுக்காக, அவர் பார்த்தாலே ஐயோ அடுத்து என்ன பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த பயத்தோடைய கதை இதாகுது. ஸோ இந்த வில்லன் வந்து கெடு வச்சுடுறாரு. இந்த மாதிரி எனக்கு இத்தனை நீ வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தோக்கடிச்சதுனால எத்தனையோ லட்ச பணம், எத்தனையோ மில்லியன் பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு கோடி வரைக்கும் விளையாட பார்க்குறாரு. அது வரைக்கும் ஹி ஏர்ன்ஸ் 1 கோடி வரைக்கும் விஜய் சேதுபதி அண்ணா அந்த போக்கருங்கிற கேமை இன்டெலிஜென்ட்டாக விளையாடி அவர் வந்து ஏர்ன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சரி 1 கோடியை வச்சு டபுள் வாங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த இடத்துல தோற்று போயிடுறாரு. ஸோ 1 கோடி இந்த வில்லனுக்கு திரும்ப கொடுக்கணும், இல்லைனா வில்லன் வந்து டார்ச்சர் பண்ணியே எல்லாரையும் கொல்ற மாதிரியான ஒரு கேரக்டர் மாட்டினோன்னா அவ்வளோதான் முடிச்சுது. இப்போ என்ன பண்ண போகிறாரு, வேறு வழியே இல்லை அப்படிங்கிறச்ச யோகி பாபு அண்ணாவோட சுற்றிட்டு இருக்கும்போது இவர் தான் ஹீரோ தான், ரொம்ப கால்குலேட்டிவான கேரக்டர் ஆச்சு. இவருக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இந்த கேம்லிங், ஏன்னா மலேசியா வந்து பெரும்பாலும் சைனீஸ் டாமினேஷன். ஸோ அந்த ஒரு விஷயம் படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. சைனீஸ் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம், சைனீஸ் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கேம்பிளிங் இல்லாமல் இருக்குமா? சைனீஸ் வந்து கேம்பிளிங்க்கு பயங்கர அடிக்ட் அப்படிங்கிறது வேர்ல்டுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ சைனீஸ் டாமினேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி கேம்பிளிங் இல்லாமல் இருக்கும்? ஜாக்பாட்டு, லக்கில் வந்து ஜெயிக்கிறது, லாட்ரி ஜாக்பாட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயம் யோகி பாபு அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் சொல்கிறாரு.
அந்த நம்பரை வந்து விஜய் சேதுபதி நான் சொல்லிவிட்டு இதை நீ போடுங்கிறாரு. இதெல்லாம் சரி வராதுன்னு அறிவுக்கரசன் அப்படின்னு யோகி பாபு அண்ணாக்கு பேர். ஆனால் அறிவே இல்லாத அறிவுக்கரசன் அப்படிங்கிற ஒரு காமெடி ரோல் தானே அவருக்கு. ஸோ அறிவே இல்லாமல் அதை தூக்கி போட்டுறாரு. ஆனால் அதை அவர் விஜய் சேதுபதி அண்ணா வந்து கால்குலேட்டிவாக எடுத்து யோகி பாபு அண்ணாவுக்கே தெரியாமல் அவருடைய வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒளிச்சு வச்சுருப்பார். ஒளிச்சு வச்சு சரி ஓகே இப்போ 1 கோடிக்கு கடன் ஆகிட்டோம், தவிர ஹீரோயினை வேற பிடிச்சி போச்சு, ஹீரோயினையும் காப்பாற்றணும், ஹீரோயினும் தன்னுடைய ஸ்டெப் ஃபாதர் கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்கங்கிறது கதையில் தெரிய வந்ததுக்கப்புறம் சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அந்த பேங்க்கை நிறையா டைம் அப்சர்வ் பண்ணி பேங்க்கில் பணம் வைக்கிறவங்க எப்போ வராங்க எப்போ போகிறாங்க, பணம் வைக்கிற அந்த வண்டி எப்போ வருது எப்போ போகுது, அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறாரு செய்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே ரைட் ஓகே சம்திங் இஸ் கோயிங் டு டூ ஓகே ஃபைன் பரவாயில்ல, அப்சர்வ் பண்ணுறாரு, ஹீரோ ஏதோ சூப்பராக பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை பார்க்குற ஒரு அனுபவம் கிடைக்குது. ஓகே ரைட்டு பார்க்கலாம்ப்பா, போர் அடிக்காமல் படம் போகும்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கம் தான் இருக்குது. பார்க்குறாரு, செய்கிறாரு. ஒரு மாதிரி பிளான் பண்ணி கொள்ளையடிக்கும்போது கொள்ளையடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு பார்த்தா டிவியில் நியூஸில் வந்து 40 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படி. அப்போ அதிசயமாக என்ன ஆகுது, லாட்ரி டிக்கெட், எந்த லாட்ரி டிக்கெட்டை யோகி பாபா அலட்சியப்படுத்தினாரோ அந்த லாட்ரிக்கு பணம் விழுது. அப்போ தான் நமக்கு தெரிய கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் சொல்ல வராங்க, ஓகே இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்டை வந்து யோகி பாபுனா குப்பையில் போட்டிருப்பாரு, ஆனால் குப்பையில் போட்டதை இவர் எடுத்து வச்சு சேஃபாக டேப் ரெக்கார்டரில் ஒழிச்சு வச்சுருப்பாரு. அது வந்து தெரிய வரும். அது வந்து ஓகே பரவாயில்லப்பா, ஹீரோ வந்து இன்டெலிஜென்ஸ் தான் ஏதோ ஒன்று பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அதுலேயும் ஒரு 40 கோடி விழுது. ஸோ 40 80 கோடி விழுது. அந்த வில்லனுக்கு வந்து 2 கோடி என்னமோ தான் கொடுக்கணும். ஸோ 2 கோடி கொடுத்தா கூட திரும்ப மிச்சம் 78 கோடி உங்களுக்கு தான் லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நான் பணத்தோட சீரியல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அறிவுக்கரசன், அறிவே இல்லாத அறிவுக்கரசனுக்கு, அதாவது இன்டெலிஜென்ஸே இல்லாத அறிவுக்கரசன் அந்த காமெடி ரோல் பண்ணுறதுனால அந்த ரோலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீயே அதுவும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஓகே மலேசியாவுக்கு இங்கே வந்திருக்காங்கச்சே, இங்கே ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அங்கே வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்காங்க, ஏதோ ஒரு வேலையில் இருந்தால் தானே சந்தேகம் இல்லாமல் இருக்கும். ஸோ சந்தேகம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு கடை நடத்துகிற ஒரு ஓனர், அந்த ஓனர்கிட்ட சேர்ற அந்த ஓனர் கேரக்டரில் திவ்யா பிள்ளை அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க, கல்பனா அப்படின்னு. அவங்களும் தெலுங்கு மூவிஸில் கேரக்டர் ரோல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கலாம், அவங்க தமிழ்லேயும் பார்த்துருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த எந்த பேங்க்கில் இவர் கொள்ளையடித்தாரோ அந்த கொள்ளையடித்த பேங்க்கில் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் பிளேயில் எங்கே லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த பேங்க்கில் இவங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கை தான் ஹீரோ கேரக்டரை வந்து கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுவார். கொள்ளையும் அடிச்சிடுறாரு, ஏதோ எப்படியோ ஒரு மாதிரி சாமர்த்தியமாக கொள்ளையும் அடிச்சிடுறாரு. சாமர்த்தியமாக கொள்ளை அடித்ததுக்கப்புறம் இந்த ஹீரோயினை வந்து எப்படி காப்பாற்றுறாரு, அந்த உமனைசர் ஸ்டெப் ஃபாதர் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறாரு. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, இவரை கொள்ளையடிக்கும் போது இவரை பிடிச்ச இவர்கிட்ட சண்டை போட்ட போது அந்த சண்டை போட்டதில் அந்த உமனைசர் ஃபாதர், ஏன்னா அந்த உமனைசர் ஃபாதர் வந்து ஒரு போலீஸ்மேன். எஸ், பப்ளு பிருத்திவிராஜ் சார் ஒரு போலீஸ்மேனாக நடிச்சிருக்காரு. எஸ், அது முதலே கதையில் வந்துடும். இன்ஃபேக்ட் அதை வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக கூட வச்சுருக்கலாம், பட் அது வந்து முதலே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படி ஒரு போலீஸ்மேனாக இருக்குது, ஆனால் அவருடைய இதுவும் சரி கிடையாது. அவரும் வந்து ஒரு பொண்ணை இது பண்ணிட்டு இருப்பார், மிரட்டிட்டு இருப்பார். அந்த பொண்ணும் கஷ்டப்படுற பொண்ணாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா, இந்த படத்தில் வந்து எனக்கு தெரியல நிஜத்தில் இப்படி தான் இருக்கா எப்படி என்னன்னு தெரியல, பட் ரொம்ப மென் கம்யூனிட்டி, ஆண் கம்யூனிட்டி வந்து ரொம்ப தரக்குறைவான ஒரு பர்சன்னாகவே காமிக்கிறாங்க. பாசிட்டிவாக இதில் வந்து மென் கம்யூனிட்டி காமிக்கப்படவில்லைங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக நான் சொல்ல இங்கே விரும்புகிறேன். மென் கம்யூனிட்டி ஆம்பளைங்க எல்லாருமே தப்பானவங்க தானா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே தான் இன்றைக்கி வர படங்கள், வெப் சீரிஸ் எல்லாமே இந்த தப்பான கண்ணோட்டத்தையே தான் காமிக்கிறாங்க. இது வந்து உண்மை இல்லை.
இருக்குது, தப்பானவங்க இருக்காங்க. பட் எல்லாரும் தப்பானவங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ தப்பான ஒரு விஷயத்தையே ஹைலைட் பண்ணி காமிக்கும்போது அது வளரும் அப்படிங்கிற ஆபத்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. அங்கே வந்து அந்த மலேசியா மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபெஸ்டிவல், கார்னிவல்லாம் நிறையா நடக்கும். அந்த பிளானில் எப்படி பப்ளு பிருத்திவிராஜை சிக்க வைக்கிறாரு, எப்படி அதுக்கு பிளான் பண்ணுறாரு, எப்படி அந்த லோன் ஷார்க் கிட்டேருந்து தப்பிக்கிறாரு, பணத்தையும் எப்படி சேஃப்கார்டு பண்ணுறாரா, அது எப்படிங்கிறத நீங்கள் படம் பாருங்கள். அமேசான் ப்ரைம் வீடியோவில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்க படம், அதில் வந்து டவுட் கிடையாது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்க படம். 10 ரேட்டிங்க்கு நான் வந்து கண்டிப்பாக 7.5 கொடுப்பேன். நான் கண்டிப்பாக 7.5 கொடுப்பேன். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருக்க படம். கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி அண்ணா யாருங்கிற கேரக்டரே வந்து கடைசி வரைக்கும் தெரியல. அது சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், லாக் இல்லாத படம், ஆனால் நெகட்டிவ்ஸ் இருக்கிற படம். ஆம்பளைங்க எல்லாருமே தப்பானவங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய நேரோ மைண்டட்னஸ் தான் இந்த கதையில் ஒன் ஆஃப் தி முக்கியமான எலிமெண்ட்டாக இந்த கதையில் அதை தான் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி ஸ்டோரி வேல்யூ, கதையில் ஒரு வேல்யூ, கதையில் ஒரு டச்சிங் விஷயங்கள், கதையில் பாசிட்டிவாக ஏதாவது இருக்கா, கதையில் வந்து நம்ம வந்து நல்லது எடுத்துக்கக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லது ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, நல்லது சுத்தமாக இல்லை. அது என்னுடைய ஒப்பீனியன், இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நல்லது சுத்தமாக இல்லை. ஆனால் ஆண்கள் எல்லாருமே ரொம்ப தப்பான ஆட்கள் அலையிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஹீரோ மட்டும்தான் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரியும் அது வந்து இல்லாஜிக்கலாகவும் இருக்குது. ஹீரோ மட்டும்தான் நல்லவர் அப்படின்னா இவர் யார் என்னங்கிறதே தெரியாது. நாளைக்கு இவரும் தப்பானவராக இருந்தால் ஒருவேளை ஹூனோஸ் இல்லையா, அந்த கேரக்டரும் தப்பானவராக இருக்கலாமே, ஏன் இருக்கக்கூடாதா என்ன? ஏன்னா அந்த கேரக்டருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. இன்டெலிஜென்ஸ் தானே பர்சனாக இருக்கார், மற்றபடி ஹீரோவை தவிர்த்து எல்லாருமே வந்து தப்பான ஆட்களாக தான் இருப்பாங்க. அது போக என்னன்னா ஒரு சைனீஸ் ஃபேட் பர்சன் வருவார், அவர் வந்து சண்டை போடுவார். அது வந்து ஓகே, சண்டை போடுறாரு, இவர் வந்து ஒரு மாதிரி சமாளிக்கிறார், சண்டையே தெரியாமல் சமாளிக்கிறாரு. அது வந்து ஓகே, ஓரளவுக்கு இது பரவாயில்லப்பா, சினிமானா ஹீரோனா சண்டை போடணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு படம் பார்க்கணும், ஸ்டோரி வேல்யூ பற்றிலாம் நான் அக்கறை இல்லை அப்படின்னு, ஸ்டோரி வேல்யூ பற்றி அக்கறை இல்லாத ஆடியன்ஸ் இந்த படம் பார்ப்பாங்க, உண்மைதாத்துக்கு பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சூப்பர், ஆஹா ஓஹோ போக்கர் கேம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, நல்ல விஷயங்கள் படத்தில் இருக்கா, படத்தில் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கா. நிறைய நல்ல படங்கள் நான் பார்த்துருக்கேன். 12th ஃபெயில் அப்படிங்கிற படத்தில் ஏழ்மையிலே இருக்கிறவர் எப்படி முன்னேறி வரார் நேர்மையாக, அது வந்து நேர்மையான வழிகாட்டியாக இருக்கும். அப்படி நேர்மை, நல்ல விஷயம், நியாயம், தர்மம், இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை இந்த படத்தில். அதனால் அதை வந்து நான் விமர்சனமாக வைக்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இல்லாமல் படங்கள் இருந்தால் அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இந்த கருத்தையை முன் வச்சு இந்த ரிவ்யூ முடிக்கிறேன். மற்றபடி படம் என்டர்டெயின்மெண்ட் தானே அப்படின்னா பார்க்கலாம். என்னை பொறுத்தளவில் 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுப்பேன். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து கன்வின்சிங்காக இருக்குது. எப்படி தப்பிக்கிறாரு, செய்கிறாரு, கட்சியில் எப்படியோ அப்படி இப்படி தப்பிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஓகே. திடீர்னு நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோன்னா எப்படி நம்ம இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணி தப்பிக்கலான்னு கற்பனை பண்ணி எடுத்துருக்காங்க. நம்ம கற்பனை பண்ண மாதிரியே திங்ஸ் நடக்காது, ஓகேவா? ஸோ அகைன் அதை தாண்டி அந்த விஷயங்கள், அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயமாகவும் இருக்கும். சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற செயல்பாட்டுகளை ஆதரிக்க முடியாதுங்கிற ஒரு எலிமெண்ட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த விஷயமும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ பாசிட்டிவிட்டி வந்து அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். பட் ஸ்க்ரீன் பிளேக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்குப்பா, எனக்கு வந்து சும்மா ஜாலியாக ஒரு
ஃபன்ஃபில்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். அதுதான் இந்த படத்தில். மற்றபடி பாசிட்டிவ் வேல்யூஸ் வேணும், இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ஸ்பைரிங்கான எலிமெண்ட்ஸோ இன்ஸ்பைரிங்கான டைலாக்ஸோ மனசில் நிறுத்தி வைக்கிற மாதிரி நல்ல விஷயங்களோ பெருசாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. ஆண்கள் எல்லாருமே வல்கரானவங்க அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தை மட்டுமே காமிச்சிட்டே இருக்காங்க. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது வந்து இந்த படத்தை எனக்கு பிடிக்காத விஷயம். இதுதான் மொத்தமாக இந்த ஏசுங்கிற அந்த படத்தை பற்றின ரிவ்யூ, மொத்தமான அபிப்பிராயம் எனக்கு இதுதான். ஸோ எஸ், பார்ப்போம் அடுத்த படம். அடுத்து நான் என்ன படத்தை ரிவ்யூ பண்ணுறேன், என்ன லைவில் நான் என்ன சொல்ல போகிறேன், இது எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னுடைய ரசிகர்களுக்கு இன்னும் பாசிட்டிவிட்டியை கடத்துறதுக்கு என்னால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். அது வரைக்கும் உங்களை திரும்ப சந்திக்கிறதுலேருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேவரட்டான ஆர் சபரீஷ் ஜெகநாதன். தேங்க்யூ.